வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஐபிஎல்லுடைய 46வது T20 செட்டில். ஸோ இது யாராக இருக்குன்னு சொல்லி பார்க்கும்பொழுது டெல்லி விசஸ் ஆர்சிபி. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸுடைய பாசிபிள் பிளேயிங் 11 யாராருன்னு சொல்லி பார்க்கும்பொழுது அபிஷேக் போரல், கருண் நாயர், KL ராகுல், ஃபேப் டு பிளெஸி அல்லது ரிஸ்வி, ஸ்டப்ஸ், அசுதோஷ் சர்மா, அக்சர் பட்டேல், வி நிகம், மிச்சல் ஸ்டார்க், நட்ராஜன் அல்லது சமீரா, குல்தீப் யாதவ் அல்லது முகேஷ் குமார். சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் இன்னைக்கு பிளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்சிபியில் பார்த்தோம் அப்படின்னா சால்ட், விராட் கோலி, படிக்கல், பட்டிதர், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், சரிங்களா, ஷெஃபார்ட், குர்னல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜாஷ் ஹாசல்வுட், ஆஷ் தயால் அண்ட் சுயேஷ் சர்மா. சரிங்களா? ஸோ சேம் அதே பிளேயிங் 11 தான். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் ஸோ சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா டெல்லியில் மட்டும் ஸோ இன்னைக்கு சேஞ்சஸ் ஆக மாட்டிருக்கு. ஸோ அதாவது ஃபேப் டு பிளெஸியா, ரிஸ்வியா, நட்ராஜன் அல்லது சமீரா. ஸோ இந்த 2 பேர்ல ஏதாச்சும் ஒருத்தர் இன்னைக்கு பிளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ இப்போ நம்ம அஸ்ட்ராலஜி படி பார்க்கும்பொழுது நமக்கு இன்னைக்கு பார்க்கும்பொழுது ஸோ இன்னைக்கு யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் கருண் நாயர் 1, ஃபேப் டு பிளெஸி 2, அக்சர் பட்டேல் 3, மிச்சில் ஸ்டார்க் 4, குல்தீப் யாதவ், சரிங்களா, 5. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது கருண் நாயர் 1, ஃபேப் டு பிளெஸி 2, அக்சர் பட்டேல் 3, ஸ்டார்க் 4, குல்தீப் யாதவ் 5. ஸோ இந்த 5 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ இதில் யார் கேப்டனா கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மிச்சில் ஸ்டார்க், கருண் நாயர் கொடுக்கலாம், அல்லது மிச்சில் ஸ்டார்க் அல்லது அக்சர் பட்டேல். ஸோ இவங்கள நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆர்சிபியில் பார்த்துட்டோம் அப்படின்னா பி சால்ட். ஸோ பி சால்ட் 1, படிக்கல் 2, ரோமி ஷெஃபார்ட் 3, புவனேஸ்வர் குமார் 4, யாஷ் தயால் 5. சரிங்களா? ஸோ நீங்கள் சுயேஷ் சர்மா, ஸோ இவரை கூட நீங்கள் வந்து ஆப்ஷனல் பேரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் சால்ட், படிக்கல், ஷெஃபார்ட், புவனேஸ்வர் குமார், யாஷ் தயால். ஸோ இந்த 5 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் 2 டைம் சொல்லியிருக்கேன். ஸோ 2 டைம் எனக்கு அந்த ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் ஆயிருக்கு. மேபி ஸோ என்னுடைய கேர்லெஸ் மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். ஸோ அவங்க நீங்கள் எடுக்கிறதும் எடுக்காததும் யுவர் சாய்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு ஃப்ளாப்பாக இருக்க வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஏவரேஜ் பிளேயர்ஸ்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் இதில் யாராச்சும் நீங்கள் உள்ள கொண்டு வரணும்னு வச்சிங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த விப்ராஜ் நிகம், ஸோ இவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏவரேஜ் பிளேயரா. ஆர்சிபியில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஜிதேஷ் சர்மா, ஸோ இவர் ஒரு 20 ரன் மேக்ஸிமம் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், அல்லது ஃபிளாப் ஆடுவார். டிம் டேவிட், சரிங்களா. ஸோ டிம் டேவிட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு பேட்ஸ்மேன் விட நீங்கள் பவுலரை ட்ரை பண்ணி பார்க்கறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதாவது வந்து ஏவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஜாஷ் ஹாசல்வுட், ஸோ மினிமம் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், மேபி ஒரு 2 விக்கெட் கூட விலகலாம். சரிங்களா? அதே போல் சுயாஷ் சர்மா, ஸோ இவரையும் வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆர்சிபி வந்து நீங்கள் கேப்டனாக யாரை கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கல கேப்டனாகவும் ஷெஃபார்ட் கேப்டனாகவும் கொடுத்து ட்ரை பண்ணலாம். பவுலிங்கில் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் புவனேஸ்வர் குமார் அல்லது யாஷ் தயால், ஸோ இந்த 2 பேர்ல ஏதாச்சும் ஒருத்தரை கொடுத்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்டார்க். ஸோ ஸ்டார்க் ஓவர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ மேபி அந்த காரணத்தின் காரணமாக நம்ம பார்க்கும்பொழுது எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் லைன்லேயும் நம்ம பார்க்கும்பொழுது ஆர்சிபிக்கு தான் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபேவராக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு ஆர்சிபி வின் பண்ண ஹை சான்சஸாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ போன மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ரிக்ரட்டன் சொல்லியிருப்பேன், ரிக்ரட்டன் அண்ட் வெல் ஜாக், ஸோ இவங்கெல்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஹை பிக் பிளேயர் ட்ரீம் டீம் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ பெருசாக நம்ம ஜெயிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஒன்று அந்த டீம் ஜெயிக்கணும், அப்படி இல்லைன்னா தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி நம்ம அதை போட்டால் மட்டும்தான் அதில் ஜெயிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம கொடுக்குற டிப்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கிரிக்கெட் நாலேஜ் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல டீமாக அமையிருக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஓகே. எல்லாரும் வெற்றிடைய வாழ்த்துக்கள். ஸோ இது எல்லாமே உங்கள் ஓன் ரிஸ்க் தான். ஸோ நம்ம கொடுக்குறது வந்து ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்காகவும் உங்களுக்கு ஒரு டிப்ஸ்க்காகவும் மட்டும் தான் நான் கொடுத்துட்டு வரேன். உங்களுக்கு இது எந்த அளவு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, உங்களுக்கு இதெல்லாம் ஓகே அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு உங்கள் நாலேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.